Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வாவோட கண்டிஷ்னர் தான். ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இதை சொல்கிறேன். எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவோ இல்லை எதுவும் கிடையாது. ஸோ என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் அவகோடாவோட வருது. ஸோ அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு பேரபனோ இல்லை சிலிக்கனோ கிடையாது, எந்த ஒரு மினரல் ஆயில்ஸுமே கிடையாது. அப்புறம் pH லெவலும் நல்லா மெயின்டைன் ஆகுன்றதை க்ளைம் பண்ணுறாங்க. அது போக நீங்கள் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேராக இருந்ததுன்னா அதுக்குமே இது சேஃப் அப்படின்ற மாதிரி க்ளைம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கண்டிஷ்னர் இந்த வாவோடது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். நான் இப்போ பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. 495 கொடுத்துருக்காங்க 300 ml. ஆனால் நீங்கள் பர்பிளில் ஆர்டர் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பர்பிளில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நாயக்கா அந்த மாதிரி இதில் ப்ராண்டில் கூட எடுத்துக்கலாம். இல்லை வாவோட ப்ராண்டில் போய் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேரை ஆஸ் யூஷுவல் ஷாம்பு பண்ணி நல்லா வாஷ் பண்ணும். கொஞ்சம் கூட ஷாம்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக ஸ்கேல்ப்பை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வெளியே வந்துடணும். அதுக்கு பிறகு நீங்கள் லைட்டாக தண்ணி இல்லாமல் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டவலோ இல்லை ஏதாவது வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல்ப்பை விட்டுட்டு நீங்கள் பாதியிலேருந்து தான் கண்டிஷ்னர் போடணும். கண்டிஷ்னருக்கு ஷாம்பு மாதிரி எந்த ஒரு தண்ணியும் கலக்க வேணாம். அப்படியே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஹேரில் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் ஸ்டாப்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் லைட்டாக இப்படி ஸ்லைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வெளியில் அப்படி வரும் பம்ப் பண்ணும்போது. ஸோ இது ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான ஒயிட் தான் இருக்குது. எந்த ஒரு கலரிங்கும் இல்லை. ப்ளஸ் ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. தொட்டு பார்த்தா ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குது. நல்லா மைல்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் நீங்கள் கலக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாகவே உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நல்லா பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, ஸ்கேல்ப்பில் மட்டும் பற்றக்கூடாது. ஏன்னா ஸ்கேல்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஈவன்தோ இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்தே அப்ளை பண்ணலான்னு சில கண்டிஷனர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கேல்ப் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் எப்போவுமே சேஃபு. என்ன தான் எவ்வளோ பெரிய ப்ராண்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய க்ளைம் கொடுத்துருந்தாலுமே எந்த கண்டிஷ்னருமே நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் வாவில் கூட அதே தான் போட்டிருந்தாங்க, ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்கேல்ப்புக்கு கீழே கொஞ்சம் உங்கள் ஸ்கேல்ப் முடிகிறதுலேருந்து ஹேர் எடுத்துக்கோங்க. அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. இதோட எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹேர் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆயில் வச்ச மாதிரி இருக்கும். உங்களோட ஹேர் நல்லா ஷாம்பு பண்ண மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ஆயில்னால் ரொம்ப கொலன்னு இருக்கும்னு அர்த்தம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சீரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஹேர் நல்லா சாஃப்டாக அப்படியே எண்ணெய் வச்ச ஹேர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ட்ரையாக தெரியாது. ஸோ நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்கள் இன்னும் இதோட ஷாம்புவோட யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் இன்னும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட ஷாம்புவோட யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுற ஷாம்புவோட தான் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. ஒரு ட்ரையான ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் டைப்புக்குமே இது நல்ல சூட்டபிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான், ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஸ்பான்சர் கிடையாதுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஷாம்பு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுறது. ஸோ அந்த டைம் நம்ம வந்து சீரமுக்கு போகாமல் இந்த மாதிரி கண்டிஷ்னரே யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.